பொறுத்திருந்து பாருங்கள். அனைத்தும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2026 வந்து அதிமுக பொற்கால ஆட்சி அமைன்னு சொல்லியிருக்காரு. இது உங்க கருத்து? உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களின் உரிமையை இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். நிர்ணயம் செய்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய இதயத்திலிருந்து எழுந்த அந்த கோரிக்கை உறுதியாக நிலைநிறுத்தப்படும் என்பதை தெரிவித்தார். அதே போல இந்த நம்ம அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயமா அனைத்து கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்டவை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சார்பில் அதை குறித்து பண்ணப்படுவாங்க. ஏன்னா இப்போ அதிமுக கூட தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி தலைவர் என் சார்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த மாதிரியான துயர சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் தடுக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்திருக்கிறேன். சரி, அதே மாதிரி கடைசி கொஸ்டின், விஜய் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆளுநர் வந்து சந்திச்சுட்டு வந்திருக்காரு. எப்பவுமே ஆளுநர்கள் சந்திக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஆளுநருக்கு கூறக்கூடிய நிலையில விஜயோட சந்திப்பை எப்படி பாக்குறீங்க? திரு விஜய் அவர்கள் தனியாக ஒரு தனி கட்சி ஆரம்பித்து வழிநடத்துவதற்கு ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய எதிர்கால இலக்கு எதை நோக்கி செல்கிறது என்பதை பார்த்துதான் நான் உறுதியாக என்னுடைய கருத்துக்களை சொல்ல முடியும். சட்டமன்ற தேர்தலில் அவர் கூட பயணிக்க வாய்ப்பு இருக்காங்க. கடைசியை தொக்கிய போடுறாரு.